Hi friends, welcome to Anu Veetu Samayal. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா ரம்ஜான் ஸ்பெஷல் சீரியஸ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் எபிசோட் 1ல ரொம்ப ஹெல்தியான டேட்ஸ் அல்வா தாங்க பண்ணேன். அதை பார்க்காதவங்க நான் மேல ஐகான்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். பீனட் ரோல் தான் பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன், காய்ச்சாத பால். கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாமும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பீனட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நம்ம இந்த வேர்க்கடலைய நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த முந்திரியும் பாதாமையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து எடுத்ததை வேற ஒரு தட்டுக்கு மாத்தி அதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம ஆற வச்சதை நல்லா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த கிளாஸால 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைச்சு விட்டுக்கலாம். நம்ம இப்ப சக்கரை பாகு தான் தயார் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த கம்பி பதவு அளவு வந்தா போதும். அதாவது அரை கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்ப இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி படாம நம்ம அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். ஆனா ரொம்ப ஹெல்தியான ரெசிபி தான். கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல உள்ள கிட்ஸ்க்கு எல்லாம் கூட இதை பண்ணி கொடுங்க. சோ இப்ப நான் எடுத்து வச்சிருக்க பாலையும் இதோட சேர்த்துக்கிறேன். பாலையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இன்னும் நம்ம நல்லா கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்பூனால நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தியிருக்கேன். கொஞ்சம் அடி பிடிக்காம வரும் அதுக்காக. பாருங்க எப்படி சுருண்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, இதுதாங்க இதோட பதம். நல்லா சுருண்டு ஒட்டாம வந்துருச்சுன்னா நம்மளோட இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளவுதான், நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஆற வச்சுட்டு, இதாவது டெசிகேட்டட் கோகனட் இருக்கு இல்லையா, அதோட நம்ம அதாவது பண்ணி வச்சிருக்க இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்ப கலந்து எடுத்ததை நான் ஒரு பாத்திரத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1 ஹவர் நான் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்ப நம்ம 1 ஹவர் வச்சு எடுத்ததை இப்ப நம்ம ஒரு ஒரு இதுக்கு மாத்திட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 2 டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 டிவைட் பண்ணி ஏன் எடுக்கிறோம்னா, இதுக்கு கொஞ்சம் நான் கலர் சேர்க்கிறேன். அப்பதான் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். அதுங்கனால உங்களுக்கு கலர் வேணான்னா கலர் ஆப்ஷனல் தான். வேணான்னா நீங்க அப்படியே கூட அதை ரோல் பண்ணி அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் பிங்க் கலர் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கிரீன் கலர் சேர்க்கிறேன். ஸோ அவ்வளவுதான். இப்ப நான் கலர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் ஒரு அலுமினியம் பேப்பர் கீழே விரிச்சு, அதாவது நம்ம கிரீன் கலர் இருக்கு இல்லையா, நான் கிரீன் கலர் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷனலோ அந்த கலர் கூட நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி சேர்க்கிற மாதிரி நம்ம இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம பிங்க் கலர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதோட இதை சேர்த்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, சாக்லேட் ரோல் பண்ற அளவுக்கு நான் நல்லா ரோல் பண்ணி டைட்டா நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அது நல்லா செட் ஆகும். ஸோ பாருங்க, நம்ம அதையும் நான் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்திருக்கேன். ஸோ பாருங்க, இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்ததே பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம கட் பண்ணும்போது எவ்வளவு அழகா பீஸ் வருது இல்லையா, நம்ம பேக்கரியில கிடைக்கிற அதே கலர்ஃபுல் ஸ்வீட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ரொம்ப சூப்பரா அட்ராக்டிவா ரெடி ஆகி வந்துருச்சுங்க. நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா. அப்பதான் நான் போடுற ரம்ஜான் சீரியஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களோட நோட்டிபிகேஷன்ல சேரும்.